தந்தை, மைந்தன், தூய ஆவியானவராகிய திரியேக கடவுளின் திருப்பெயராலே ஆமென். தங்களை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி நாம் இறைவேண்டல் செய்வோம். எல்லாம் வல்ல இறைவா, எல்லா படைப்புகளுக்கும் ஆண்டவரே, எங்கள் தாயும் தந்தையுமானவரே, உம்மை வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், போற்றுகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். நீர் ஈவாக கொடுத்திருக்கிற இந்த மகிழ்ச்சியான நாளுக்காக, ஆசீர்வாதமான இந்த காலை நேரத்திற்காக நாம் நன்றி படைக்கின்றோம். ஆண்டவரே, கடந்த காலம் முழுவதும் எங்களை அற்புதமாக நீர் பாதுகாத்து எல்லா நோய் தொற்றுகளிலிருந்தும் ஆபத்துகளிலிருந்தும் பொல்லாப்புகளிலிருந்தும் எங்களுக்கு விடுதலை தந்து இந்த புதிய நாளை எங்கள் நாளை நாட்களிலே எங்கள் செய்ததற்காக நன்றி படைக்கின்றோம். இந்த வழிபாட்டிலே எங்கள் திருத்தத்தில் அர்ப்பணிக்கின்றோம். எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிற இந்த ஊடக வசதிக்காக உங்களை போற்றுகிறோம். பல சிறிய சிறிய ஆலைகளில் இப்படிப்பட்ட ஊடக வசதிகள் இல்லை. அநேக மக்கள் ஆதரவை காண முடியாமல் சிக்கி தவிக்கின்ற சூழ்நிலையில் இத்தகைய தொலைத்தொடர்பு சாதனங்களை எங்களுக்கு நீர் வசதியாக கொடுத்து ஞாயிறு தோறும் உண்மை ஆராதிக்கத்தக்கதான சாக்கியத்தை எங்களுக்கு தந்திருக்கிறே நன்றி படைக்கிறோம். இப்போது ஆண்டவரே, இந்த ஆராதனையும் இதை காண வந்திருக்கின்ற பங்கு பெறுகின்ற எங்கள் அனைவரையும் ஒரு திருக்கருத்து நான் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். உங்களுடைய திருக்கரம் தொட்டு எங்கள் ஒவ்வொருவரையும் எங்கள் தனித்தனியாய் பெயர் பெயராய் எங்கள் குடும்பமாய் நீங்கள் ஆஸ்வதிக்க வேண்டும் என பிரார்த்தனை செய்கின்றோம். ஆண்டவரே, இந்த வழிபாட்டின் தொடக்கம் முதல் இறுதி வரை உடைய திருப்பிரசனத்தை நாங்கள் உணர நிறைய இருக்கிறோம். அந்த கருத்தில் தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். இந்த ஆராதனையில் பாடுகின்ற பாடல்கள், வாசிக்கின்ற திருமறை வாக்கியங்கள், கேட்கப் போகிற சத்தியங்கள், ஆண்டவரே உடைய சமூகத்தில் எடுக்கிற விண்ணப்பங்கள் அனைத்தையும் நீர் அங்கீகரித்து ஆசீர்வதிக்கும். எங்கள் ஆவிக்குரிய வாழ்வுக்கு இந்த ஆராதனை ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருக்க நீர் அழுத்த முடியாது. நேசிக்கிற இயேசுடைய ஆழ்வுகிறோம் எங்கள் ஜீவனும் நல்ல தந்தையே, ஆமாம். ஆண்டவருடைய திருப்பெயரை மகிமைக்காக மாற்றமைக்காக நாம் அனைவரும் இணைந்து அல்லேலூயா கர்த்தரையே ஏகமாய் துதியுங்கள் என்ற பாடலை நாம் உற்சாகமாக ஒருவேளை கரங்களை தட்டி பாடுவது நமக்கு மகிழ்ச்சியை தரும் என்றால் நாம் இருக்கின்ற இடத்திலேயே கரங்களை தட்டி உற்சாகமாக இந்த இசையோடு இசைந்து இணைந்து நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்தி பாடுவோம். ஜெபம் செய்வோம். இரண்டாம் ஆராதனை முறைமை நாம் பின்பற்றுவோம். கடவுள் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் நம் எல்லாருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம்.
ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும், அப்பொழுது எங்கள் வாய் உம்முடைய புகழை அறிவிக்கும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமீன். எங்கள் தந்தையாம் கடவுளே, உமது வல்லமையாலும் ஞானத்தாலும் எல்லாவற்றையும் படைத்து உமது குமாரனை எங்கள் இரட்சகராக தரும்படி உலகத்தில் அன்பு கூர்ந்தீரே, உம்மை போற்றுகிறோம். குமாரனாம் கடவுளே, பாவத்தை தவிர்த்து எல்லாவற்றிலும் எங்களைப் போலும் மனிதனாகி எங்கள் பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டு எங்கள் நீதிக்காக உயிர்த்தெழும்பியவரே, உம்மை போற்றுகிறோம். பரிசுத்த ஆவியானவராகிய கடவுளே, எல்லா உண்மைக்குள்ளும் எங்களை வழி நடத்தி கடவுளின் அன்பை எங்கள் நெஞ்சில் பொழிகிறவரே, உம்மை போற்றுகிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய கடவுளே, உமக்கே எக்காலமும் எல்லா புகழும் மகிமை உண்டாவதாக. ஆமீன். பாவரிக்கை. நமக்கு பாவமில்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்கள் ஆவோம். நமக்குள் உண்மை இல்லை. நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அநீதமும் நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்கவரும் நீதியும் உள்ளவர். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமது பார்வையிலும் பாவம் செய்தேன். இனி உம்முடைய மகன் மகள் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. உம்முடைய கூலிக்காரரில் ஒருவராக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன். கடவுள் ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. மனம் திரும்பி சுவிசேஷத்தில் நம்பிக்கை வையுங்கள். நமது பலவீனங்களுக்காக பரிதபிக்க முடியாத பிரதான ஆசிரியர் நமக்கிராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவமில்லாத பிரதான ஆசிரியரை நமக்கு இருக்கிறார். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமும் உள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிமித்தையும் நமக்கு கட்டளையிட்டவரே, வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் நமது பசுத்தாவின் கிருபையும் தேற்றத்தையும் தந்துள்ளவாறாக. ஆமென். ஆண்டவரை துதியுங்கள். ஆண்டவர் நாமம் துதிக்கப்படுவதாக. திருமறை பாடம் படிக்க கேட்போம். இன்றைய நாளில் தேவ செய்திக்கு ஆதாரமாக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 8ஆம் அதிகாரம் வசனங்கள் 22 முதல் 25 வரை. லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் வசனங்கள் 22 முதல் 25 முடிய. பின்பு ஒரு நாள் அவர் தமது சீசரோடு கூட படவில் ஏறி கடலின் அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்றார். அப்படியே புறப்பட்டு போனார்கள். படகு ஓடுகையில் அவர் நித்திரையாயிருந்தார். அப்பொழுது கடலிலே சுழற்காற்று உண்டானதால் அவர்கள் மோசமடைந்ததற்கதாய் படகு ஜலத்தினால் நிறைந்தது. அவர்கள் அவரிடத்தில் வந்து, ஐயரே, ஐயரே, மடிந்து போகிறோம் என்று அவரை எழுப்பினார்கள். அவர் எழுந்து காற்றையும் ஜலத்தின் கொந்தளிப்பையும் அதற்றினார். உடனே அவைகள் நின்று போய் அமைதல் உண்டாயிற்று. அவர் அவர்களை நோக்கி, உங்கள் விசுவாசம் எங்கே என்றார். அவர்கள் பயந்து ஆச்சரியப்பட்டு, இவர் யாரோ, காற்றுக்கும் ஜனத்திற்கும் கட்டளையிடுகிறார், அவைகளும் இவருக்கு கீழ்ப்படிகிறது என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள் என்பதை வாசிக்க கொடுக்கப்பட்ட வேத பகுதி வாசிக்கும். கிறிஸ்துவே, உமக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென். ஜெபம் செய்வோம். ஜெப நிலையிலே சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானர் நீரே, சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே. எங்கள் இதயத்தில் உம்மை நாடி வந்தோம் என்ற பாடலை நாம் அனைவரும் ஜெப நிலையிலே பார்க்கிறோம். ஜெப வேளையை கற்று நமக்கு ஆசீர்வாதமாக மாற்றித் தருவதாக நாம் வாழ்க்கை அழிந்து மறைந்து
உமது படைப்பு முன்வைத்து உமது திருப்பெயரை மாட்சிமைப்படுத்தி உமக்கு நன்றி கூறுகிறோம். உமது படைப்பின் உண்மை பாதுகாவலராக எங்கள் அழைத்திருக்கிறேன். ஆனால் எங்கள் பொறுப்புகளிலிருந்து நாங்கள் தவறியிருக்கிறோம். சகல தீமையினின்றும் எங்களை சுத்திகரித்து எங்களை தூய்மைப்படுத்தி நன்மையும் நம்பிக்கையும் உள்ள படைப்புகளாய் எங்களை நீர் மாற்றினார். இயற்கையோடு இசைந்து வாழும் முன்னணிகளோடாக எங்களை மாற்றினார். உமது படைப்பின் அழகில் உளமாற உணர எங்களை தகுதியுள்ளவர்களாகும். உம்மோடும் தூய ஆவியோடும் ஒரே கடவுளாக முனைகின்ற வீட்டில் சார்ந்தது எங்கள் ஆண்டவரை சுகத்தின் வழியால் உமது அடிப்பணிந்து மன்றாடுகிறோம் சுவாமி. ஆமாம். கிறிஸ்துக்குலமான உடன் ஊழியர்களே, இந்த மாதத்தின் 2ஆம் ஞாயிற்றுக்கிழமை காலை வழிபாட்டிலே உங்களோடு இணைந்து ஆண்டவரை தொழுது கொள்வதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். ஆண்டவர் நமக்கு தந்திருக்கின்ற நல்ல வாய்ப்பிற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி கூறுகின்றேன். திருச்சபை குடும்பமாய், மேய்ச்சலின் ஆடுகளாய், ஆண்டவராலே தெரிந்து கொள்ளப்பட்ட பசுத்த சந்ததியாராய் ஆண்டவருக்கு நாம் சாட்சியாக வாழவும், ஆண்டவருடைய திருப்பெயரை மாட்சிமைப்படுத்தவும், கர்த்தருடைய ஜனங்களாக ஆண்டவர் நம்மை தெரிவு செய்வதற்காக கோடான கோடி நன்மைகளை நாம் ஆண்டவருக்கு ஈடுபோமாக. கடந்த ஞாயிற்றுக்கிழமை எஜுகேஷன் சண்டே அல்லது ஸ்டூடெண்ட்ஸ் சண்டே, மாணாக்கர் ஞாயிறு அல்லது கல்வி ஞாயிறு என்று நாம் சிந்தித்தோம். இந்த 2வது ஞாயிற்றுக்கிழமை சுற்றுச்சூழல் ஞாயிறு, என்விரான்மெண்ட் சண்டே ஆக நம்முடைய சினாட் பேராய மாவட்டத்திலே இது ஆசிரிக்கப்படுகின்றது. இன்றைக்கு இந்த ஊரடங்கு உத்தரவு எல்லாம் இல்லை என்றால் அநேக இடங்களிலே ஆலயங்களில், பள்ளிகளில், மருத்துவமனைகளில், காப்பகங்களில் நாம் மரக்கன்றுகளை நாம் நட்டு இந்த சுற்றுச்சூழல் ஞாயிறை நாம் ஆரம்பிப்போம். நம்முடைய பேராயர்கள் முதல் மரக்கன்றை நட்டு நம்மை மகிழ்வித்து நம்மை உற்சாகப்படுத்தி எல்லாரும் வழிபாட்டு தொடக்கத்திலோ அல்லது வழிபாட்டு இறுதியிலோ ஆலய வளாகங்களில் அல்லது மருத்துவமனை, பள்ளி, விடுதிகள், காப்பகங்கள் வளாகத்திலோ மரக்கன்றுகளை நட்டு இப்படியாக இந்த சுற்றுச்சூழல் ஞாயிறை நாம் மகிழ்ச்சியோடு விமர்சையாக நாம் கொண்டாடுவோம். ஆக சுற்றுச்சூழலை பாதுகாக்கின்ற விதமாக பல இடங்களில், பல ஆலயங்களில் பட்டிமன்றங்களும், விவாத மேடைகளும், கருத்தரங்குகளும், சில சிறப்பான போட்டிகள், ஓவிய போட்டி, கட்டுரை போட்டி, பேச்சு போட்டி, கவிதை போட்டி, இதெல்லாம் பல இடங்களில் நடத்தப்படுவது. ராயபுரம் புத்தகத்திலே ஒரே ஒரு முறை இப்படி நாங்கள் செய்தோம். இந்த சுற்றுச்சூழல் ஞாயிற்காக கட்டுரை போட்டி, கவிதை போட்டி நாங்கள் வைத்தோம். வாலிப பிள்ளைகளுக்காக பெரியவர்களும் நாங்களும் கலந்து கொள்கிறோம் என்று கேட்டுக்கொண்டார்கள். ஆகவே அவர்களை உற்சாகப்படுத்துகின்ற வண்ணமாக அவர்களுக்கு பேச்சு போட்டி நாம் ஒழுங்கு செய்தோம். வாலிபர்களுக்கு கவிதை போட்டி ஒழுங்கு செய்தோம். சிறு பிள்ளைகளுக்கு ஓவிய போட்டி ஒழுங்கு செய்தோம். இப்படி அதில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு அல்லது வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கி அவர்களை நாங்கள் மகிழ்வித்தோம். ஒருவேளை இன்றைக்கு இந்த ஊரடங்கு உத்தரவு இல்லை என்றால் நாமும் இந்த சுற்றுச்சூழல் ஞாயிறை நம்முடைய ஆலயத்தில் சிறு பிள்ளைகளுக்கு, வாலிப பிள்ளைகளுக்கு கவிதை போட்டி, கட்டுரை போட்டி, பேச்சு போட்டி, பட்டிமன்றம் என்று வைத்து சிறு சிறு பரிசு கொடுத்து அவர்களை நாம் உற்சாகப்படுத்தி இருக்கலாம். ஆனால் காலத்தின் கட்டாயத்தினாலே இந்த சுற்றுச்சூழல் ஞாயிறை நாம் வெகு விமர்சையாக ஆசிரிக்க முடியாத ஒரு நிலையிலே நாம் இருக்கின்றோம். இன்றைக்கு சுற்றுச்சூழல் எங்கு பார்த்தாலும் சீர்கெட்டு போய் காடுகள் கொழுந்து விட்டு எரிவதும், எரிமலைகள் வெடிப்பதும், பனிப்பாறைகள் உருகி கடல் மட்டம் உயர்ந்து
கடல் ஓரத்தில் வசிக்கின்ற மக்கள் எல்லாரும் அங்கிருந்து அப்புறப்படுத்தப்படுவதும் இது நாம் தினசரி கேள்விப்படுகின்ற ஒரு நிகழ்ச்சியாக இருக்கிறது. நாங்கள்லாம் சின்ன பிள்ளைங்களாக இருக்கும்போது என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு தான் அப்படி கேள்விப்படுவோம், எரிமலை வெடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி, பூகம்பம் ஆயிடுச்சு, எங்கேயோ காட்டில் தீ பற்றி இருந்து எப்பயாச்சும் தான் கேள்விப்படுவோம். ஆனால் இப்பொழுது இது அடிக்கடி கேள்விப்படுகின்ற சம்பவங்கள் ஆகிவிட்டது. இதற்கு காரணம் என்ன என்று நாம் சிந்தித்து பார்க்கும் பொழுது பல்வேறு விஷயங்கள், குறிப்பாக சொல்லப்பட வேண்டும் என்றால் இந்த புவி வெப்பமயமாகுது, குளோபல் வார்மிங், புவி வெப்பமயமாகி கொண்டிருக்கிறது. திருமறை இதை குறித்து நமக்கு தெளிவாக சொல்லுகின்ற ஒரு காரியம், முதலாவது ஒரு விஷயம், இந்த உலகத்தை படைத்தவர் ஆண்டவர், ஆக படைப்பாளர் கடவுள். இன்றைக்கு பழைய ஏற்பாட்டு பகுதியாக கொடுக்கப்பட்டிருக்கிற நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 22 முதல் 31 வசனங்கள் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், கடவுள் தம்முடைய ஞானத்தினாலே இந்த உலகை படைத்திருக்கிறார் என்பதை அதை தெளிவாக சுட்டி காட்டுகிறது. ஆக இயங்கிக் கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு அணுவும், அசைந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு அசைவுகளும் அது கடவுளாலே அது இயக்கப்படுகிறது, இசைக்கப்படுகிறது, நடைமுறைப்படுத்தப்படுகிறது என்பதை நாம் உணர அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம், ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார் என்று நாம் வாசித்து அறிகிறோம். அங்கே படைப்பாளர் கடவுள், அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அதே போன்று நீங்கள் சங்கீதம் 24 முதல் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், பூமியும் அதன் நிறைவும் உலகமும் அதில் உள்ள கொடிகளும் கர்த்தருடையது என்று நாம் வாசிக்கிறோம். ஆகவே படைப்பு, இந்த உலகம், இயற்கை, காண்பவை காணாதவை எல்லாவற்றையும் படைத்தவர் ஆண்டவர். ஆக அவருக்கு மாத்திரம்தான் இந்த படைப்பின் மீது உரிமை இருக்கின்றது. படைப்பை ஆண்டு கொண்டிருக்கின்றவர் அவர். 6ஆவது நாளிலே படைப்பின் மகுடமாக அவர் மனுக்குலத்தை அவர் படைக்கின்றார். எல்லாவற்றையும் படைத்துவிட்டு கடைசியிலே மனிதனை ஆண்டவர் படைக்கின்றார். ஆக மனிதனுக்கு தேவையான அம்சங்கள் என்னென்னவோ அவை எல்லாவற்றையும் படைத்து அதற்கு பிறகு மனிதனை ஆண்டவர் உண்டாக்குகின்றார். இதிலிருந்து நாம் காணுகின்ற ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னவென்றால், மனிதன் மீது கடவுள் எவ்வளவு கரிசனையாக, அன்புள்ளவராக, அக்கறை உள்ளவராக இருக்கின்றார். மனிதனுக்கு வெளிச்சம் தேவை, மனிதனுக்கு இருள் தேவை, மனிதனுக்கு காற்று தேவை, மனிதனுக்கு நீர் தேவை, மனிதனுக்கு ஆகாய விரிவு தேவை, பறவைகள், விலங்குகள் எல்லாம் தேவை என்பதை அறிந்து இவை எல்லாவற்றையும் படைத்துவிட்டு அதற்கு பிறகு மனிதனை ஆண்டவர் படைக்கின்றார். இதில்தான் ஆண்டவர் மனுக்குலத்தின் மீது வைத்திருக்கின்ற அளவு கடந்த அன்பு வெளிப்படுகின்றது. நீதிமொழிகளிலே ஒவ்வொன்றையும் தனித்தனியாக அவர் எப்படி அவருடைய அந்த இமேஜினேஷன், அதை கற்பனை செய்து பார்த்து இந்த இயற்கையானவர் படைத்திருக்கிறார் என்பதை சாலமோன் ஞானி விழாவுரையாக தெரியப்படுத்துகின்றார். அந்த படைப்பு முழுக்க முழுக்க அது கடவுளாலே, அது கடவுளை சார்ந்தது என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம். பேட் பக்லி என்று சொல்லப்படுகின்ற ஒரு ஞானி நிமிடமாக சொல்கிறார், I can find God in nature, in animals, in birds and in the environment. ஆக படைப்புகள் ஒவ்வொன்றிலும் நான் ஆண்டவரை காணுகின்றேன், ஆண்டவருடைய மகிமையை காணுகின்றேன். இந்த சங்கீதக்காரன் 19 சங்கீதத்தில் இன்னைக்கு மாறி மாறி வாசிக்கக்கூடிய சங்கீதம் 19, வானமண்டலங்கள், ஆகாயங்களில் நட்சத்திரம், சந்திரன், சூரியன் எல்லாம் கர்த்தருடைய மகிமை அதை வெளிப்படுத்துகிறது என்பதாக குறிப்பிடுகின்றார். I can find God in nature, in animals, in birds and in the environment. நான் காணுகின்ற ஒவ்வொன்றிலும் நான் ஆண்டவருடைய மகிமையை, ஆண்டவருடைய அந்த படைப்பின் அந்த சிறப்பை நான் காணுகிறேன் என்பதாக சொல்லுகிறார். ஆக முதலாவது நாம் அறிந்து கொள்ள வேண்டிய காரியம் படைப்பு கடவுளாலே படைக்கப்பட்டது. அனைத்து படைப்புகளும் கடவுளாலே
படைக்கப்பட்டது என்பது. இரண்டாவது, இன்றைக்கு நாம் வாசிக்க கேட்ட நற்செய்தி பாடம் லூக்கா நற்செய்தி 8:22-25 அங்கேயே நாம் சிந்திக்கின்ற ஒரு முக்கியமான விஷயம், கடவுளாலே படைக்கப்பட்ட அந்த படைப்பு அது எல்லை மீறுவதை கடவுள் ஒருபோதும் விரும்பவில்லை. அது கடலாக இருக்கட்டும், காற்றாக இருக்கட்டும், இயற்கையாக இருக்கட்டும், மரம் செடி கொடிகளாக இருக்கட்டும், ஏன் மனிதனாக இருக்கட்டும், தன்னாலே படைக்கப்பட்ட படைப்பு எல்லை மீறுவதை கடவுள் ஒருபோதும் விரும்புவதில்லை என்பதை இந்த சுவிசேஷ வேத பாடம் நமக்கு சித்தரித்து காட்டுகிறது. எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். கெனசரேத்து கடலில் பயணப்பட்டு போனாங்க. அந்த பக்கத்தான கெனசரேத்து கடல், கலிலேயா கடல் எல்லாம் மோரரசு ஒன்று தான். அது அந்த கரைக்கு போகிறாங்க. போயிட்டு இருக்கும்போது தான் ஒரு எதிர்பாராத விதமாக ஒரு புயல் அடிக்கிறது. எல்லாம் பயந்து சாகின்றார்கள். ஆண்டவர் எழுந்து காற்றும் கடலையும் அமர்த்துகின்றார். ஆக இயற்கைக்கு மனிதன் மேலும் ஒருபோதும் அதிகாரம் இல்லை. ஆக இயற்கையானது தன்னுடைய படைப்பானது இன்னொரு படைப்பை சேதப்படுத்துவதை கடவுள் விரும்பவில்லை, ஆண்டவர் விரும்பவில்லை என்பதை இந்த நற்செய்தி பாடம் நமக்கு சித்தரித்து காட்டுகின்றது. ஆனால் இன்றைய சூழ்நிலை படைப்பு இன்னொரு படைப்பை மீறுவதும், இன்னொரு படைப்பை கொல்லுவதும், இன்னொரு படைப்பை சுரண்டி சுயநலத்திற்காக வாழ்வதும் இன்றைக்கு சென்று கொண்டிருக்கிறது. பல தேவையற்ற சட்டத்திட்டங்களை இயற்றி சமீபத்திலே வேளாண் சட்டங்கள் கிட்டத்தட்ட 6 மாதத்துக்கு மேலாக விவசாயிகள் போராடி கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு காலையில் தொலைக்காட்சி பார்க்கும்போது அவங்க கூடாரம் பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது என்ற ஒரு செய்தி கேள்விப்பட்டு மிகுந்த மனஸ்தாபப்பட்டேன். நிச்சயமாக அது வந்து யாரோ இது தெரியாமல் எதோ பண்ணிட்டாங்களோ இல்லை அது தானாக பற்றிச்சான்றது நமக்கே நம்முடைய அறிவுக்கு நம்ம யோசித்து பார்த்தாலும் நமக்கே தெரியும். என்ன நடந்திருக்குன்றது நமக்கே தெரியும். எப்படியாவது அந்த கூட்டத்தை கலைக்க வேண்டும், அவர்கள் தொடர் போராட்டத்தை ஒடுக்க வேண்டும், அப்படி யாராவது சில காரியங்களை மேற்கொண்டிருக்கலாம். வேளாண் சட்டங்கள் போடப்பட்டு இன்றைக்கு மக்களுடைய வாழ்வாதாரங்கள் பாதிக்கப்படுவதை மக்கள் விரும்பவில்லை. எப்படி கடவுள் மக்கள் அழிவதை விரும்பவில்லையோ அதே போல அவருடைய படைப்புகளாக நாமும் ஒருவரை ஒருவர் நேசிக்கின்றபடியாலே மற்றவர்கள் வாழ்வாதாரம் பறிக்கப்படுவதை விரும்பவில்லை என்பதை இந்த உலகிற்கு, குறிப்பாக நம்முடைய இந்திய தேசத்திற்கு, விவசாய பெருங்குடி மக்களுக்கு நாம் எடுத்து காட்டிக் கொண்டிருக்கிறோம். இரண்டாவது சிறப்பம்சமாக படைப்பு எல்லை மீறுவதை கடவுள் விரும்புவதில்லை என்பதாக நற்செய்தி பாடம் நமக்கு தெரியப்படுத்துகிறது. மூன்றாவதாக படைப்பை தீட்டுப்படுத்துகின்றவர்களுக்கு கடவுள் தண்டனை வழங்குகிறார். நிருபப்பாடம் வெளிப்படுத்தும் விசேஷம் 21:1-8 இங்கே புதிய வானம் புதிய பூமி ஒரு திருக்காட்சி யோவானுக்கு காண்பிக்கப்படுகிறது. அதாவது படைப்பை நாசம் பண்ணினவர்கள் அனைத்து மக்களும் கடவுளாலே அழிக்கப்படுகிறார்கள் என்பது அங்கே வெளிப்படுத்தப்படுகின்ற ஒரு உண்மை விஷயமாக இருக்கிறது. ஆக படைப்புகளுக்கு விரோதமாக யாரெல்லாம் எழும்புகிறார்களோ அவர்களை கடவுள் ஒன்று குவிக்கிறார், அவர்களை நிர்மூலமாக்குகின்றார், அவருடைய பெயர் இந்த உலகத்திலே இல்லாமல் செய்கின்றார் என்பதை இங்கே சித்தரித்து காட்டுகின்றார் திருவாசகனாகிய யோவான். இன்னைக்கு மனிதர்கள் எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் படைப்புகளை அவர்கள் தீட்டுப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் சர்வசாதாரணமாக அறிகின்றோம். சாதி வித்தியாசங்கள், வரதட்சணை கொடுமைகள், ஆணாதிக்கம், பெண்ணாதிக்கம், உயர்வு தாழ்வு, படித்தவர் படிக்காதவர், படித்தவர் அல்லது பாவங்கள், பணக்காரன் ஏழை, இப்படிப்பட்ட ஒரு நிலையை இன்றைக்கு மனிதர் உருவாக்கி கடவுள் படைத்தவர்களை இன்னைக்கு தீட்டுப்படுத்துவதோ, கேவலமாக பேசுவதோ, தரக்குறைவாக எண்ணுவதோ இப்படியெல்லாம் சென்று கொண்டிருக்கிறது. சமீபத்திலே சுகாதார பணியாளர்கள் அவர்கள் ஒரு வீட்டுக்கு சென்று தண்ணீர் கேட்டிருக்கிறார்கள். அந்த தண்ணீர் கொடுத்த அந்த சகோதரி ஒரு இவ்வளோ தூரத்தில் நின்றுக்கிட்டு அந்த
தண்ணியை வந்து இதில் ஜக்கிலிருந்து தண்ணியை அவங்க பாத்திரத்துலேயே டம்ளர்லேயே ஊற்றுறாங்க. தீட்டு நமக்கு ஒட்டிக்கும், நமக்கு அந்த கிருமி தொற்று கிருமி வந்துடும், நமக்கு சுகமீனமாகும் என்று பயப்படுகிறார்கள். ஆனால் இப்படியெல்லாம் அவருடைய படைப்புகளை, ஆண்டவராலே படைக்கப்பட்ட மனிதர்களை நாம் வந்து ஒரு தரக்குறைவாக எண்ணுவதோ அல்லது நம்மை விட கீழானவர்களாக அவர்களை கருதி அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை நாம் கொடுக்காமல் போவதோ அது கடவுளுக்கு எதிரான காரியம், விரோதமான காரியம் என்பதை ஆண்டவர் சுட்டி காட்டுகின்றார். ஆம், எனக்கு அருமையானவர்களே, இந்த உலகம், படைப்பு, இயற்கை, சிருஷ்டி அனைத்தும் கடவுளாலே படைக்கப்பட்டது. படைப்பு எல்லை மீறும்போது கடவுள் அதை தடுத்து நிறுத்துகின்றார். மூன்றாவது, படைப்பை தீட்டுப்படுத்துகின்ற மக்களை ஆண்டவர் ஒரு நாளைக்கு பழிவாங்குகின்ற ஆண்டவராக அவர் இருக்கின்றார். இன்றைக்கு நம்முடைய பொறுப்பு இந்த சுருக்க ஜெபத்தில் மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. உமது படைப்பின் உண்மை பாதுகாவலராக எங்களை அழைத்திருக்கிறீர், ஆனால் எங்கள் பொறுப்புகளிலிருந்து தவறி இருக்கிறோம். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே கடவுள் தாம் படைத்த மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் கொண்டு வந்து அதை பாதுகாக்கவும் பண்படுத்தவும் வைத்தார் என்பதாக நாம் வாசித்தறிகிறோம். பாதுகாக்க வேண்டிய பொறுப்பிலே இருக்கின்ற மனுக்குலம் தன்னுடைய செயலத்திற்காக இயற்கை படைப்புகளை மாற்றி அமைப்பதும் அல்லது இயற்கையை அழிப்பதும் அந்த இயற்கையை ஆதாரமாக கொண்டு வாழ்கின்ற மக்களுடைய வாழ்வுரிமையை பறிப்பதுமாக இன்றைக்கு போய்கொண்டிருக்கிறது. ஆக நாம் கிறிஸ்தவன் அடிவர்களாக, திருச்சபையாராக நாம் இன்றைக்கு அது இந்த சீரழிக்கின்ற மக்களை எப்படி நாம் திருத்துகின்றோம் அல்லது அவளுக்கு எதிராக எப்படி நாம் குரல் கொடுக்கின்றோம், இந்த சுற்றுச்சூழலை பாதுகாப்பதிலே நம்முடைய பங்கு என்ன, சற்று நிதானிக்க நாம் அழைக்கப்படுகிறோம். இன்றைக்கு என்ஜிஓஸ் இல்லையா, அந்த தொண்டு நிறுவனங்கள், நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன், தொண்டு நிறுவனங்கள் எல்லாம் இன்றைக்கு பல இடங்களிலே இந்த இயற்கை சீரழிவுகளை எதிர்த்து இன்றைக்கு குரல் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அதற்காக பல முயற்சிகளை மேற்கொள்கிறார்கள், சாலை மறியல் பண்ணுகிறார்கள், தாங்களே அந்த முன்னின்று அதை தடுத்து நிறுத்த அப்படிப்பட்ட தீவிர முயற்சிகளை இறங்குகிறார்கள். திருச்சபையராக நம்முடைய பங்கு இங்கே நாம் வாழ்கின்ற இடத்தை எங்களுக்கு நாம் சுத்தமாக நாம் வைத்திருக்கிறோம், நம்முடைய ஆலயத்தை நாம் சுத்தமாக வைத்திருக்கிறோமா, நம்முடைய வீடு இருக்கின்ற இடத்தை நாம் தூய்மையாக நாம் வைத்திருக்கின்றோமா, இதெல்லாம் நாம் சிந்திக்க பார்க்க அழைக்கப்படுகின்றோம். இன்றைக்கு தூய்மையற்ற ஒரு நிலையில் தான் மனிதனுக்கு பல வியாதிகளும் பல துன்பங்களும் மனிதனுக்கு தானே தேடிக் கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு எத்தனையோ உதாரணங்களை இயற்கை ஆர்வலர்கள், பல இடங்களில் இயற்கை ஆர்வலர்கள்லாம் நம்ம அடிக்கடி தொலைக்காட்சியில் வந்து கொண்டே இருக்குது. வீட்டிலேயே இந்த சிட்டுக்குருவிகளுக்காக, இந்த சிட்டுக்குருவிலாம் நீ பார்க்கவே முடியாது. இந்த டெலிஃபோன் டவர்ஸ் இல்லையா, 2G 3G 4G டெலிஃபோன் டவர்ஸ்லாம் வந்தாங்க, சிட்டுக்குருவி அழிஞ்சு போச்சுன்னு சொல்கிறாங்க. அதிலிருந்து வருகின்ற அந்த மின்காந்த ஒலிகள், நாம் வந்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அறிவியல் தொழில்நுட்பம் வளர 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 அந்த நம்முடைய பாரம்பரியங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அழிந்து கொண்டே வருகிறது. ஆனால் தான் மக்கள் இன்றைக்கு பல இடங்களிலே இருந்து போராடுகிறார்கள். இந்த கடலை விட்டுட்டு நாங்கள் எங்கேயா போகிறது? இந்த சுனாமி ஏற்பட்ட பொழுது 2014ஆம் ஆண்டு, அப்போது 2004ஆம் ஆண்டு, அப்போ 800 சேகரத்தில் இருக்கிறோம், பணியாற்றி கொண்டிருக்கிறோம். நான் ஒரு கிராம சபைக்கு போயிருக்கிறேன், அங்கே நற்கருணை ஆராதனை நடத்தி கொண்டிருக்கிறோம். அது தெரியாது, சுனாமி வந்துச்சுன்னா அந்த கிராமத்தில் எங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. அப்புறம் நான் வீட்டுக்கு வரும்போது மத்தியானம் மணி 1:30 பார்த்தாக்கா அந்த ரோட்டில் வந்தாக்கா போட்டெல்லாம் உள்ளே வந்து கிடக்குது. ரோட்லேயே போட்டு கடலில் வந்து உள்ளே வந்துருக்குது. என்னன்னா ஏதுனாங்க, இந்த மாதிரி சுனாமி அடிச்சிருக்குது, அலை அடிச்சிருக்குது, இந்தோனேஷியா இந்த கடலில் பூகம்பம். அப்படி ஒரு தெரியாத ஒரு காரியத்தை எங்கிருந்தோ பல இடங்களிலிருந்து செய்தி கேட்டு அதற்கு நேரடியாக பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். ஆனால் இன்றைக்கு பல தொழில்நுட்ப வல்லுநர்கள் எச்சரித்துக் கொண்டே இருக்கிறார்கள். இது வருவதற்கு, வியாதிகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது, கேர்ஃபுல்லாக இருங்க, இயற்கை பேரிடர்
இருக்கிறாங்க. ஆனால் நம்ம அதனுடைய செவி சாய்ப்பது. இயற்கையை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பை, இயற்கையின் பேரழிவிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டிய ஞானத்தை கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிறார். இயற்கை விவசாயி என்றும், மெஸ்ஸியா ஆஃப் ஆர்கானிக் ரெவல்யூஷன் என்றும், செயின்ட் ஆஃப் த ஃபார்மர்ஸ் என்றும், வேளாண் விஞ்ஞானி, இயற்கை தாத்தா என்றும் அழைக்கப்படுகின்ற நம்மாழ்வாரை பற்றி அனைவர் அறிந்திருப்பீர்கள். தஞ்சை மாவட்டத்திலே பிறந்தவர். அவர் தான் முதலாக மீத்தேன் வாயு ப்ராஜெக்ட், மீத்தேன் கேஸ் ப்ராஜெக்டை எதிர்த்து தலைமை தாங்கி நடத்தின ஒரு சிறந்த ஒரு தலைவர் நம்மாழ்வார். அவருடைய அவரை கேலி செய்தார், கிண்டல் செய்தார்கள். இந்த இயற்கை விவசாயிகளாம் இன்றைக்கு சாத்தியம் இல்லை. நோவை கிண்டல் பண்ணாங்க இல்லையா, அடப்போய் எங்கே மழை வரப்போகுது, அதில் உலகெல்லாம் ஒன்றும் அழியாது என்று அவரை கேலியும் கிண்டலுமாக அவர் ஏளனம் செய்தார்கள். ஆனால் 40 நாள் விடாமல் மழை பெய்து உலகம் முழுவதையும் அழித்து போட்டது. இந்த நம்மாழ்வார் அப்படிதான், இன்னும் 50 ஆண்டுகளே விளைச்சல் அற்று போகும் என்று அவர் ஆர்வம் கூறி சென்றிருக்கிறார். 2013 சாகத்துக்கு முன்னால் 13 50 வருஷம் போட்டிங்கனாக்கா 2063. 2063க்கு பிறகு மக்கள் உணவுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இது இந்திய தேசம் பஞ்சத்தாலே தலைவிரித்தாடும் என்று அவர் தீர்க்க தரிசனமாக சொல்லி சென்றிருக்கிறார். நமக்கு உயிர் இருக்குமோ இருக்காது, நம்ம ஜீவனோடு இருக்குமோ தெரியாது. நம்முடைய அடுத்த தலைமுறையினர் அவளுக்கு நாம் இதை எச்சரிக்கையாக சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். 2063 இந்தியாவில் கொடிய பஞ்சம் வரும், உணவு கிடைக்காத பஞ்சம் வரும் என்று அவர் ஆர்வம் கணித்து சென்றிருக்கிறார். அப்படி அது வெளியே பஞ்சத்தில் மாட்டிக்கக்கூடாதுன்றதுக்கு அதை பற்றி நாம் கவலைப்படும். ஆனால் உணவுப் பொருளை பாதுகாக்க வேண்டும். யோசேப்பு எப்படி எகிப்து தேசத்தில் 7 வருஷத்துக்காக உணவுப் பொருட்களை அவர் பத்திரமாக சேர்த்து வைத்தாரோ, அதே போல் நாம் அடுத்த ஜெனரேஷனுக்காக இந்த இயற்கையை நாம் விட்டு வைக்க வேண்டும். தன்னலம் கருதி, சுயநலம் கருதி இயற்கை நாம் அழித்துக் கொண்டிருந்தோம் என்றால் நம்முடைய எதிர்கால சந்தனுடைய வாழ்வு மிக பரிதாபத்திற்குரிய ஒரு வாழ்வாக அமைந்து போகும். நம்முடைய பிள்ளை, என் பையனுக்கு நான் நல்லா சொத்து சேர்த்து வச்சிருக்கிறேன், அதெல்லாம் ஒன்றும் கவலை இல்லை, நீ காசு பணம் வச்சு அரிசி கிடைக்காம போச்சுன்னா என்ன பண்ணுறது? இன்றைக்கும் நிறைய பேர்கிட்ட காசு இருக்குது, பொருள் கிடைக்க மாட்டேங்குது. இந்த லாக்டவுன் பீரியட்லாம் ஒரு பிஸ்கட் பாக்கெட் வாங்க முடியல என்னால். நீங்கள் எங்கேயோ கேட்டு பாருங்க, பிஸ்கட் பாக்கெட் பிஸ்கட் கிடையாது அப்படிங்கிறான். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 40 கடை தேடி இருக்கிற ஒரு பிஸ்கட் பாக்கெட்டுக்காக அதெல்லாம் இருக்குது. அரிசி இருக்குது, பருப்பு இருக்குது, அதெல்லாம் இருக்குது. ஒரு பிஸ்கட் பாக்கெட் ரொம்ப ஆசையாக இருக்குது, ஒரு பிஸ்கட் பாக்கெட் வாங்கி சாப்பிடணும். போனால் கிட்டத்தட்ட முகப்பேரில் ஒரு 40 கடையில் கேட்டு பார்த்தீங்கன்னா பிஸ்கட் இல்லை சார், எல்லாம் ஸ்டாக்கே கிடையாது, ப்ரொடக்ஷனே இல்லைன்னு போய் சாப்பிட்டு காசு இருக்கும், ஆனால் பணம் எது கிடைக்காது, உணவுப் பொருள் கிடைக்காது. நம்முடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்த தரிசனையும் நமக்கு தேவை. ஹென்ரி டேவிட் Thoreau, thank God men cannot fly and lay waste the sky as well as the earth. சூப்பர், இதை விட வேறு யாருமே சொல்ல முடியாது. மனுஷன் எவ்வளோ மோசமானவன்றதை இதை விட வேறு யாருமே சொல்ல முடியாது. Thank God men cannot fly. மனுஷனுக்கு இந்த பறக்கிற சக்தி இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், எப்படி இந்த பூமியை நாசம் பண்ணி நாரடிச்சு வச்சிருக்கிறானோ அதே போலவே மேலே இப்போ என்ன பண்ணிடுவானா, நாசம் பண்ணி நாரடிச்சு வச்சிருவான். மனுஷனுக்கு பறக்காத சக்தியை, பறக்கிற சக்தியை கடவுள் கொடுக்காததற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் என்று மிக அழகாக சொல்கிறார். இது நகைச்சுவையாக நமக்கு தெரியலாம், ஆனால் இது 100% உண்மை. மனுஷனுக்கு ரக்கம் அவனுக்கு பறக்கிற சக்தி வந்துருச்சுனாக்கா தன்னுடைய சுயநலத்தினாலே எப்படி இந்த பூமியை கெடுத்து வைத்திருக்கிறாரோ அதே போலவே வானுலத்தையும் மனிதன் கெடுத்து விடுவான் என்பது அவர் சொல்கின்ற வெட்ட வெளிச்சமான ஒரு காரியமாக இருந்தது. எனவே கிறிஸ்துவமான உடல் விசுவாசிகளே, இந்த சுற்றுச்சூழல் ஞாயிறிலே நம்முடைய எதிர்கால சந்ததிகளை குறித்ததான ஒரு கரிசனை, ஒரு அக்கறை இருக்குது. ஆண்டவர் அக்கறை இருந்தால்தான் காற்றையும் கடலையும் அமர்த்தினார். இறையாதை அமைதியாக மனுக்குலம் வாழ வேண்டும். மனுக்குலத்தை அழிப்பதை நான் ஒருபோதும் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன். இந்த ஆண்டவர் காற்றையும் கடலையும் அமைதலாக்கி
அங்கே ஒரு மகிழ்வான ஒரு சூழ்நிலையை அவர் உருவாக்கி தந்தார். ஆகவே நாமும் எதிர்கால சந்தையின் மகிழ்ச்சியோடு மனநிறைவோடு வாழ்வதற்கான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி தருவதற்கான பொறுப்பை கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆண்டவரே, அந்த பொறுப்பில் நாங்கள் அவையில் இருக்கிறோம், எங்களை மன்னியும். அங்கே இனிமொழிக்குண்டாவது அந்த பொறுப்புகளோடு நடந்து கொள்ள கர்த்தர் நமக்கு கிருபையும் தயவும் செய்வாராக. கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்ட நாம் அனைவரும் இணைந்து நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தின் வழியாக அறிக்கை செய்வோமாக. வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய என்னுடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாளுக்கு பிறந்தார். பொந்தி பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறிந்து மறுத்து அடக்கம் பண்ணப்பட்ட பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிடத்திலிருந்து எழுந்தருளினார். பரமளந்து கேறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை உயர்ந்த படத்திலே வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உள்ளோரையும் மருத்துவரையும் நியாயத்திற்க வருவார். பரிசுத்த ஆவியையும் விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்தையும் பரிசுத்தவானுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உழைத்தலும் நித்திய ஜீவனும் என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். இப்பொழுது திருச்சபையின் அறிவிப்புகளை நம்முடைய செயலர்கள் நமக்கு அறிவிப்பார். கர்த்தருக்குள் அன்பான திருச்சபை அங்கத்தினர்கள் யாவருக்கும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஓய்வு நாள் காலை ஆராதனையை யூடியூப் வழியாக நடத்தி கொண்டிருக்கும் நமது ஆயர் அருள் திரு பாக்கிய செல்வன் அவர்களுக்கு திருச்சபையின் சார்பில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் இந்த வாரத்திற்குரிய பொருள் சுற்றுச்சூழல் கரிசனை வாரம். இதற்கான தேவை செய்தி அளித்த ஆயர் அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த வாரம் பிறந்த நாட்களை காணும் நம் திருச்சபை அங்கத்தினர்கள் தேதி திருமதி ஜெமிமா கேத்லின், வைஃப் ஆஃப் மிஸ்டர் பி கோபிநாத், மிஸ் விஜயபிரபா, டாக்டர் ஆஃப் மிஸ்டர் ராஜரத்னம். ஜூன் 17 தேதி மிஸ்ஸஸ் கிரேஸ், வைஃப் ஆஃப் மிஸ்டர் பால் ஏர்னஸ்ட், எஸ்சி ஜோஷுவா, son of Mr. Esra Rajan. ஜூன் 15 தேதி மிஸ்டர் விஜய் பீட்டர் எட்வின். ஜூன் 16 தேதி மிஸ்ஸஸ் டயனா பியூலா, வைஃப் ஆஃப் மிஸ்டர் அரவிந்த் பிரபாகர், மிஸ்ஸஸ் ஜே பானுப்ரியா, வைஃப் ஆஃப் மிஸ்டர் டி.எஸ். ஜெர்மையா. 18 தேதி மிஸ்ஸஸ் க்ளோரி எலிசபெத், வைஃப் ஆஃப் மிஸ்டர் சைமன் ஸ்ரீதர். இந்த வாரம் திருமண நாட்களை காண்பவர்கள் 13 தேதி ஜான் வெஸ்லி, மிஸ்ஸஸ் உமா மேரி, மிஸ்டர் ஜோஷுவா டேனியல், மிஸ்டர் ஷைனி சௌந்தர்யா. 16 தேதி மிஸ்டர் ஏ ராஜேந்திரன், மிஸ்ஸஸ் மன்னிக்கோ. ஜூன் 16 தேதி மிஸ்டர் ஏ ஜெயச்சந்திரன், மிஸ்ஸஸ் ஜோஸ்பி. 17 தேதி பால் பிரதீப் குமார், மிஸ்ஸஸ் ஜீவிதா. பிறந்த நாட்களையும் திருமண நாட்களையும் காணும் இவர்களை திருச்சபையாக வாழ்த்துகிறோம். ஆண்டவர் தாமே நாம் யாவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென். அறிவிப்புகளை தொடர்ந்து இப்பொழுது நாம் காணிக்கை பாடலை பாடப் போகின்றோம். கீர்த்தனை எண் 6, சீர்மிகு வான்குடி தேவா தோற்றம் சிருஷ்டிப்பு யாவையும் படைத்தாய் தோற்றம் என்ற பாடலை நாம் பாடப் போகிறோம். கர்த்தருக்கு நாம் நேர்ந்து கொண்ட காணிக்கைகளை நம்முடைய கரங்களில் எடுத்துக்கொள்வோம். அதோடு சேர்த்து சந்தா காணிக்கைகள், மற்ற தோத்திர காணிக்கைகள் எல்லாவற்றையும் நாம் எடுத்து வைத்துக் கொள்வோம். இந்த காணிக்கை பாடலை பாடும்பொழுது ஆண்டவருக்கு நேர்ந்து கொண்ட காணிக்கைகளை நாம் அதை சேகரித்து நாம் பத்திரமாக வைத்து ஆண்டோட
நம்முடைய ஆளுகளை நாம் அதை படைப்போம். ஆகவே இந்த காணிக்கை கொடுக்கிற விஷயத்திலே நாம் ஆண்டவருக்கு முன்பாக பயபக்தியாக நாம் செயல்பட அழைக்கப்படுகின்றோம். இப்படி கடந்த வாரமே தசமபாகத்தை குறித்து அறிவித்திருக்கலாம். ஒருவேளை 10ஆம் தேதி நேருக்கு ஊதியம், மாத சம்பளம் வந்திருக்கும். தசமபாகத்தை நாம் ஆண்டவரிடத்திலே நாம் கொடுக்க வேண்டும். ஆண்டுடைய ஆலயத்திலே தசமபாகத்தை கொண்டு வந்து படையுங்கள் என்று மல்கியா 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். ஆக தசமபாகத்தை நம்முடைய தாய் திருச்சபைக்கு, இது நம்முடைய தாய் திருச்சபை இல்லையா, நம்முடைய தாய் திருச்சபைக்கு தான் நாம் தசமபாகத்தை கொடுக்க வேண்டும். ஆகவே நம்முடைய தசமபாகத்தையும் இந்த காணிக்கை படைக்கும் போது எடுத்து வைத்து அதை கொடுத்த நேரத்தில் நீங்கள் படிக்கும்படியாக பட்சமாக கேட்டுக்கொள்கிறோம். கீர்த்தனை 4 சீர்மிகுவான் ஒரு தேவாலயம். சீர்மிகுவான் புவி தேவா ஸ்தோத்திரம், சிருஷ்டிப்பு யாவையும் படைத்தாய் ஸ்தோத்திரம், ஏர்குணனே ஸ்தோத்திரம், அடியார் இறங்கிடுவாய் ஸ்தோத்திரம் மனேசா. நீர்மிகு அருள் திரு அன்பா ஸ்தோத்திரம், நித்தமும் உமக்கடியார்களின் ஸ்தோத்திரம், ஆர்மணனே ஸ்தோத்திரம், உனது அன்பினுக்கே ஸ்தோத்திரம் மனேசா. ஜீவன் சுகம் வேலன் யாவுக்கும் ஸ்தோத்திரம், தினம் தினம் அருள் நன்மைக்காகவும் ஸ்தோத்திரம், ஆவலுடன் ஸ்தோத்திரம், உனது அன்பினுக்கே ஸ்தோத்திரம் மனேசா. ஆத்தும நன்மைகளுக்காகவும் ஸ்தோத்திரம், அதிசய நடத்துதற்காகவும் ஸ்தோத்திரம், சாற்றுகிறோம் ஸ்தோத்திரம், உனது தகும் அன்புக்கே ஸ்தோத்திரம் மனேசா. சீர்மிகுவான் புவி தேவா ஸ்தோத்திரம், சிருஷ்டிப்பு யாவையும் படைத்தாய் ஸ்தோத்திரம், ஏர்குணனே ஸ்தோத்திரம், அடியார் இறங்கிடுவாய் ஸ்தோத்திரம் மனேசா. கிறிஸ்துவமான உடல் விசுவாசிகளே, இந்த காணொலி காட்சி வழியாக உங்களை சந்திப்பதில் மீண்டும் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன், மன நிறைவு கொள்கின்றேன். கடவுள் நம்முடைய ஆலயத்திலே திருப்பணி ஆற்றுமையாக எங்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற இந்த வாய்ப்புக்காக மீண்டுமாக ஆண்டவருக்கு நாங்கள் நன்றி கூறுகின்றோம். தொடர்ந்து உங்களுடைய ஜெபத்தினாலும் உங்களுடைய இறை வேண்டினாலும் எங்களை நீங்கள் தாங்குமுறையாக நீங்கள் பட்சமாக கேட்டுக்கொள்கின்றோம். கடந்த வாரம் அறிவித்தது போலவே வீடுகளை இல்ல சந்திப்பின் வழியாக சந்திக்க நாங்கள் ஆயத்தமாக இருக்கின்றோம். இன்றைக்கும் இந்த வழிபாட்டை தொடர்ந்து ஒரு சில இடங்களை சந்திப்பதற்கு நாங்கள் இசைக்கு வந்திருக்கின்றோம். ஒரு 5-6 குடும்பங்கள் எங்களை வரவேற்றிருக்கிறார்கள். அவர்களுக்கு இந்த வழிபாடு முடிந்த பிறகு நாங்கள் செல்கின்றோம். அதே போல் உங்களுக்கு நாங்கள் எப்போது உங்களை வந்து சந்திக்கலாம் என்று நீங்கள் விரும்புவீர்களோ, செயலிடத்திலோ அல்லது பொருளிடத்திலோ உங்களுடைய தொலைபேசி மூலமாக நீங்கள் அதை உறுதி செய்து கொள்வீர்கள் என்றால் 1000 செக்ஷனும் கமிட்டி மெம்பர்ஸ் ஒரு சிலரும் வந்து உங்கள் இடங்களை நாங்கள் சந்திக்க நாங்கள் வாஞ்சியாக இருக்கின்றோம். குறிப்பாக பர்த்டேஸ், வெட்டிங் டேஸ் அல்லது டெத் ஆனிவர்சரி இப்படிப்பட்ட நாட்களிலே உங்கள் வீட்டுக்கு வந்து ஜெபம் செய்வதற்கு நான் ஆயத்தமாக இருக்கிறேன். நீங்கள் எப்போது அழைத்தாலும் நான் வந்து உங்களுடைய இல்லத்தை சந்தித்து உங்களுக்காக நான் ஜெபிக்க நாங்கள் வாஞ்சியோடு அவரோடு கூட இருக்கிறோம். என்னுடைய கைபேசி எண்ணை தயவுசெய்து குறித்துக் கொள்ளுங்கள். 9677
மீண்டும் கூறுகிறேன், 9677096280. செயலர், பொருளர், ஆயர், நீங்கள் யாரிடத்திலே தொடர்பு கொண்டு உங்கள் வீட்டுக்கு நீங்கள் வர சொன்னாலும் வருவதற்கு நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் நீங்கள் அழைக்கலாம். நான் கேஷுக்கு ஐயர் ட்ரெஸ்ஸில் இருக்கிறனால காவல்துறையினர் எந்த கெடுபடியும் செய்வதில்லை. மற்றவங்களாம் பிடிச்சிடுறாங்க. ஃபாதர் நீங்கள் போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆகவே உங்கள் இல்லத்தில் ஏதோ ஒரு ஜப தேவை, ஒரு அவசரமாக இந்த உடம்பு சரியில்லை, ஐயா ஜபம் பண்ணுங்க, நீங்கள் தாராளமாக கூப்பிடுங்க. ஒன்றும் பிரச்சனையே இல்லை. எப்போது நீங்கள் கூப்பிட்டாலும் நான் ஜபம் பண்ணுவதற்கு நான் ஆயத்தமாக இருக்கிறேன். நாம் தொடர்ந்து இணைந்து நம்முடைய சபையை மேலும் மூன்றாம் கட்டுகின்ற பணியிலே நாம் தொடர்ந்து ஈடுபடுவோம். நம்முடைய திருச்சபையின் அனைத்து விசேஷ காரியங்களுக்காக நீங்கள் தொடர்ந்து ஜெபியுங்கள். இந்த குறிப்பாக நோய் தொற்று சீக்கிரமாக நம்முடைய தேசத்தை விட்டு கர்த்தர் அப்புறப்படுத்த வேண்டும் என்று தயவுசெய்து முழங்காலில் சும்மா முட்டி போடுறவங்க தான் முட்டி போட்டு ஜெபம் பண்ணுங்க. அது ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. குறைந்தபட்சம் 1 மணி நேரமாகும் முழங்காலில் நின்று கண்ணீரோடு பாரத்தோடு ஆண்டவரத்தில் நீங்கள் கொண்டாடுங்கள். கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். குறிப்பாக இந்த நாளிலும் இந்த வாரத்திலும் தம்முடைய பின்னாலை காணுகின்ற அந்த பிள்ளைகளை கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திலே வாழ்த்துகிறோம். அதே போல திருமணம் ஆசிரியர்கள் தம்பதிகளை வாழ்த்துகின்றோம். மேலும் அந்த ஆசிரியர்களை பெற்று ஆண்டவருக்கு மகிமையாக ஜீவிக்கும்படியாக ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வாராக. ஒருவேளை நாங்கள் இல்லை சந்திப்பிற்கு வரும்பொழுது சந்தா தொகையை எடுத்து வைத்திருக்கிறவர்கள் நீங்கள் வரும்போது நீங்கள் விருப்பப்பட்டால் 1000 நீங்கள் கொடுக்கலாம். அது உங்களுடைய விருப்பம். நாங்கள் உங்களை கட்டாயப்படுத்த போவதில்லை. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இந்த சந்தா தொகையை நீங்கள் சந்தா உரையிலே நீங்கள் செலுத்தி 1000 நீங்கள் கொடுக்கலாம். அதே போல் தோத்திர காணிக்கை அதையும் நீங்கள் செலுத்தலாம். அது காலத்தில் பொருளிடத்தில் கொண்டு வந்து அது ஒப்படைக்கப்படும். வேறு ஏதாவது விசேஷமான பிரார்த்தனை செய்து அதற்காக நீங்கள் காணிக்கை எடுத்து வைத்திருந்தாலும் அதையும் நீங்கள் உங்களுடைய மன விருப்பம் போல நீங்கள் தந்து ஆலயத்தினுடைய பணிகள் தொடர்ந்து நடைபெற உதவி செய்யும்படியாக உங்களை பட்சமாக கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாராக. தலைவரை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி நாம் செபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, துதிக்கிறோம் கர்த்தாவே, நன்றியோடு உண்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிற கர்த்தாவே. இருக்கிறவையான கொடுத்து இந்த நல்ல நாளுக்காக ஆசீர்வதிக்கப்பட்ட காலை வழிக்காக விடமாய் மக்கள் நன்றிகளையும் துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் எடுக்கிறோம். நீங்கள் எங்கள் நாமத்தினால 2-3 பேர் ஒருமித்து கூடியிருக்கிறீர்களோ ஆரம்பத்திலே நான் வாசமாக இருக்கிறேன் சொன்ன வாக்குமானது தேவன் எங்கள் மத்தியில் எப்போது பிரசனமாக இருப்பதற்காக நன்றியோடு கொடுமை துதிக்கிறோமே ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, நாங்கள் வேண்டிக் கொள்வதற்கும் நாங்கள் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாக எத்தனையோ வளமையான காரியங்களை என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில், என்னுடைய குடும்பத்தில், என்னுடைய திருச்சபையில், என்னுடைய சமுதாயத்தில் கர்த்தர் நடத்தி கொண்டே இருக்கிறேன். நன்றியோடு நம்மை துதிக்கிறோமே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, உலகத்தை படைத்தவனே, உலகத்தை பாதுகாக்கின்றவனே, ஆனால் மனிதர் தன்னுடைய சுயநலத்தினாலே, ஆண்டவரே தன்னுடைய சுய விருப்பத்தினாலே இயற்கையை சிதைத்து படைப்புகளை பாழாக்கி, ஆண்டவரே நம்முடைய படைப்புகளை ஆண்டவரே வெட்ட வெளியிலே வீசி ஆண்டவரே இந்த உலகத்தை நாசப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரை பூமி வெப்பமயமாக கொண்டிருக்கிறது. காடுகள் அழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆண்டவரை பல்வேறு மக்கள் வாழ்வாதார நேரத்தை தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரே, சுயநல பிடித்த மனிதர்களை ஆண்டவர் சந்திக்க முடியாமல் நாங்கள் செபிக்கிறோம். உங்களுக்காக நாங்கள் பரிதாபப்படுகின்றோம். ஆண்டவரை இன்னும் 50 ஆண்டுகளில் இந்த உங்களுடைய அடுத்த தலைமுறையில் உணவுக்கு மிகவும் கஷ்டப்படுவார்கள் என்பதை ஒரு விஞ்ஞானி சொல்லி சென்றிருக்கிறார். அதை ஆண்டவரே அந்த பிள்ளைகளுக்கு நடக்காதபடிக்கு இதே பிள்ளைகளை தற்காக்க வேண்டும் என பிரார்த்தனை செய்கின்றோம். ஆண்டவரே, அதற்குரிய பொறுப்புகளை இடத்திலே கொடுத்திருக்கிறேன். யோசேப்பு எகிப்து தேசத்திலே அந்த பஞ்சம் வருகின்ற அந்த 7 ஆண்டுகளுக்கு அவர் உணவு தானியத்தை சேமித்து வைத்திருந்தார். அதனாலே உலகத்தின் பல இடங்களிலிருந்து அங்கே மக்கள் உணவுப் பொருட்களை நாணயங்களை பெற்றுக்கொண்டார்கள் என்று நாங்கள் வாசிக்கின்றோம். அதே போலவே கர்த்தாவே, என்னுடைய அடுத்த தலைமுறையினுடைய அந்த இக்கட்டான சூழ்நிலை நாங்கள் கருத்தில் கருதி ஆண்டவரே உங்களுக்காக நாங்கள் என்னுடைய எண்ணங்களிலே, எங்கள் சிந்தைகளிலே நாங்கள் நினைக்கின்ற காரியத்தை ஆண்டவரே சுயநலத்திற்காக நாங்கள் செய்யாமல் அதை எதிர்கால சந்ததியினருக்காக நாங்கள் அதை பாதுகாத்து வைக்க துணை நிற்க முடியாமல் நாங்கள் வேண்டுகிறோம். தாரத்தில் கலந்து கொண்ட ஒவ்வொருவரையும்
தனித்தனியாய் மேற்காடி ஆசீர்வதிக்கிறோம். எட சத்தியத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். சத்தியத்தில் நிலைத்திருக்க நிறைய கிருபைக்காக எங்கள் ஆவியாத்மா சரீரம் எல்லாவற்றையும் எங்களை தாழ்ந்து ஒப்புக் கொடுக்கிறோம். உமக்கே துதி கனமை உண்டாகிறோம். எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இந்த தவணை கெஞ்சி கேட்கிறோம் பரம தந்தையே. ஆமென். பரமண்டலங்களில் இருக்கிற பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, கிறிஸ்தவ பரமத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றைய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்வதற்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு உதவும். எங்களை சோதனைகளை சிறப்பாக ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் உங்களுடைய. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் இன்னும் சதா நாட்கள் நிலைத்திருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. என்னோடிரும் மானேச கர்த்தரே, வெளிச்சமாங்கிருட்டாயிற்றே, மாற்றோர் சகாயம் மாற்ற போதிலும் நீங்காவொத்தாசை நீர் என்னோடிரும். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, அவர் ஆவியோடு இருப்பாராக. சமாதானத்தோடு சென்று வர கடவோம். கர்த்தருடைய நாமத்தினாலே. ஆமென். God bless you all.